வணக்க நேயர்களே. இன்று ஈழத்தமிழர்களுடைய நிலவரம் என்பது தமிழகத்தினூடாக உலகளாவிய ரீதியிலே அதிகம் கவனம் செலுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்ற நிலையத்திலே தமிழ் அரசியல் துறை பொறுப்பாளர் திரு நடேசன் அவர்களை எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் நேர்காண்கிறோம். வணக்கம் திரு நடேசன் அவர்கள். வணக்கம். தமிழகத்திலே இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உணர்வலை, அரசியல் தலைமைகள் அதிகம் இதை பற்றி பேசுகின்ற நிலைமை, மத்திய அரசு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு இது பற்றி ஒரு குறைந்த அளவிலாவது ஊடாட்டம் கொண்டிருக்கின்ற நிலைமை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? என்னென்றால் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பொறுத்த மட்டில் எங்களுடைய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தொப்புள் பொழி உறவொன்று இருக்கின்றது. இது வரலாற்று ரீதியாக ஈழத்தில் தமிழ் மக்களுக்கு இன்னல்கள் ஏற்பட்டால் தமிழகத்தில் கொந்தளிப்பான நிலை உருவாவது இயற்கை. ஈழத்தில் கடந்த காலங்களில் ஒவ்வொரு நெருக்கடியான காலகட்டங்களிலும் எங்களுடைய மக்கள் சிங்கள அரசினுடைய இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கும் கொடுமையான இராணுவ ஒடுக்குமுறைகளுக்கும் முகம் கொடுத்த போதெல்லாம் தமிழக மக்கள் கொந்தளித்து எழுந்திருக்கின்றார்கள். அதனூடாக இந்திய மத்திய அரசு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கின்றது. இதுதான் வரலாறு. கடந்த காலத்தில் 1983 பார்த்தால் ஈழத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமையான இராணுவ நடவடிக்கைகளை சிங்கள அரசு மேற்கொண்டால் உடனடியாகவே தமிழகம் கொந்தளிக்கும். அரசியல் வேறுபாடுகளை மறந்து, கட்சி வேறுபாடுகளை மறந்து, அரசியல் கொள்கைகள் கோட்பாடுகள் என்பவற்றிற்கு அப்பால் ஒருமித்த ஒரே இன உணர்வோடு எழுச்சி கொள்வது தமிழகத்தினுடைய கடந்த கால வரலாறு. அவ்வாறான ஒரு எழுச்சி தான் தற்போதும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த எழுச்சியினூடாக இந்திய மத்திய அரசிற்கு ஒரு பெரிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசோட கதைத்து இந்த பிரச்சனை தொடர்பாக கதைக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குனது தமிழகத்தினுடைய எழுச்சி. ஆனால் இந்த எழுச்சியானது கடந்த காலத்தை போலல்லாது இந்த முறை எங்களுடைய மக்கள் சுதந்திரமான ஒரு விடுதலையை, அதாவது விடுதலையை விரைவாக வென்றெடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு பெற்றியதொரு எழுச்சியைத்தான் தமிழகத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே தலைவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயமாக ஈழத்திலே ஒரு இனப்படுகொலை நடைபெறுகிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதாக இருக்கிறதை தவிர அவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் பற்றின எந்த விதமான கருத்துக்களும் பெரிதாக வெளிப்படுத்த தெரியவில்லை. நான் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து கட்சி மாநாடு ஒன்றை கூடி அதில் 4 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அரசியல் பிரச்சனையோடு தொடர்பான ஒரு விடயமாகும். அது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் இந்த மாநாட்டிற்கு பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தில் 1971 வங்காளதேசத்திற்கு உதவியது போன்றும் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த முறை வரலாற்றில் முதலாக வைத்திருக்கின்றார். இது உண்மையில் தமிழீழ மக்கள் கடந்த காலத்தில் இருந்து கடந்த 30 வருட காலமாக எவ்வாறான ஒரு விடுதலைக்காக போராடி வருகின்றார்களோ அவ்வாறான அந்த மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிப்பது மட்டுமல்ல, தமிழக முதல்வருடைய கருத்து ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிப்பதோடு அந்த அரசியல் அபிலாசை இந்திய அரசு அந்த அபிலாசைக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அரசியல் கருத்தை அந்த இடத்தில் வலியுறுத்துகின்றது. அவ்வாறு அவர் வலியுறுத்தியிருந்தாலும் கூட டாக்டர் மன்மோகன் சிங் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் பேசுகின்ற பொழுதோ அல்லது இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய வட்டாரங்கள் பேசுகின்ற பொழுதோ தமிழ் மக்களுடைய மனித உரிமைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேண வேண்டும் என்று தெரிவிக்கிறார்களே தவிர அதற்கு அப்பால் அவர்கள் செல்லவில்லை. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம் தொடர்புகள் ஏற்படுத்தும் பொழுது ராஜதந்திர பாசை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ராஜதந்திர மொழியிலேயே அவர்கள் அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டு செல்வார்கள். மனித உரிமை என்ற பதத்தையே பிரயோகிப்பார்கள். ஏனென்றால் மனித உரிமை என்ற அந்த பதத்திற்குள் சுயநிர்ணய உரிமை உள்ளடக்கப்படுகின்றது மட்டுமல்ல, மனித விடுதலையே அதுக்கே உள்ளடக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக மனித உரிமைகள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து வாய்பாடாக பார்த்தால் அது ஒரு தேசிய விடுதலையிலேயே வந்து நிற்கும். ஆனால் 80களின் நடுக்கூறிலோ அல்லது 90களின் முற்பகுதியிலோ கூட ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகள் பற்றி இலங்கையினுடைய ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் ஸ்ரீலங்கா சிந்திக்க வேண்டும் என்கின்ற பதப்பிரயோகத்தை இந்தியா பிரயோகித்து வந்தது, இந்திய மத்திய அரசு பிரயோகித்து வந்தது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு காணவில்லையே.
நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதானால் தமிழகத்திலிருந்து தான் அந்த பதிலை துவங்க வேண்டும். தமிழக முதல்வர் வங்காளதேஷ் விடுதலை போன்று கூறிய கருத்து மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவியாக தமிழக சட்டசபையில் இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் கூட தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற வார்த்தை, அந்த பதத்தை முதன்முறையாக வரலாற்றில் பிரயோகித்திருக்கின்றார். இந்திய மத்திய அரசின் கொள்கை என்பது சகல மாநிலங்களிலும் போய் அங்கே மத்தியில் சென்று அங்கேதான் கொள்கைகள் வகுக்கப்படுவது. இவர்கள் மிகவும் பொறுப்பு வாய்ந்த அனுபவம் உள்ள அரசியல்வாதிகள், மத்திய அரசோடு நிறைய தொடர்புள்ளவர்கள், மத்திய அரசில் முக்கிய பங்கை வகிப்பவர்கள். ஆகவே இது மத்திய அரசின் கொள்கைக்கு முற்றுமுழுதான விரோதமாக போவதென்று சொல்வதை விட மத்திய அரசுக்கு கொள்கை வகுப்பாளர்களுக்கு கூட அவர்களுடைய கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதென்றுதான் நான் சொல்வேன். ஆனால் தமிழகத்திலே இதுவரை காலமும் ஏற்பட்டிருக்காத வகையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போல வரலாற்று முதல் தடவையாகவே ஈழம் என்ற பதத்தை திரு கருணாநிதி பாவித்திருக்கிறார். அதனத்திலே தமிழருடைய சுயநிலை உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் அல்லது அதற்காக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற வகையிலே செல்வி ஜெயலலிதா பேசியிருக்கிறார். அதே நேரத்திலே கலைஞருடைய மேசையிலே தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ராஜினாமா கடிதங்கள் கிடக்கின்றது. இந்தளவு அழுத்தம் மத்திய அரசாங்கத்துக்கு இருந்த போதும் கூட மத்திய அரசாங்கம் கொள்கை மாற்றம் எதுவும் தங்களுடைய இடத்தில் ஏற்பட்டிருக்கவில்லை என்றுதான் தெரிவிக்கிறார்கள். ஒரு பொறுப்பான அரசு என்பது உடனடியாகவே ஒன்றையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் திரைமறைவில் பல ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்வார்கள். இதுதான் உலக நாடுகளுக்கு இடையில் நடக்கின்ற அரசியல் நிலவரங்களாகும். எப்பொழுதுமே இறுதி கட்டத்தில் தான் அதை வெளிப்படுத்துவார்கள். நான் நினைக்கின்றேன், எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது. நாங்கள் இந்திய மத்திய அரசோடு நாங்கள் அந்த காலத்தில் நிறைய தொடர்புகளை வைத்திருந்த நாங்கள் அதே போன்று பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தரப்புகளுடன் பல தொடர்புகளை வைத்திருந்த நாங்கள் எங்களுக்கு தெரியும். அதாவது வெளி உலகத்திற்கு அவர்கள் மனித உரிமை என்று சொன்னாலும் திரைமறைவில் பல காய் நகர்த்தல்களையும் அழுத்தங்களையும் பிரயோகிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஒருபோதும். கொழும்பிலிருந்து இப்பொழுது ஒரு தூதுக்குழு டெல்லிக்கு செல்ல இருக்கிறது. அதிலே திரு மஹிந்த ராஜபக்சவனுடைய பிரதான ஆலோசகரும் ஒருவராக இருக்கிறார். அவர்களை பொறுத்தவரையில் இந்தியா என்பது ஸ்ரீலங்காவின் இறையாண்மைக்கு மீறி செல்ல முடியாது என்று அழுத்தமாக தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்திலே சிங்கள தேசியவாதிகள் அனைவரும் அரசாங்கத்தோடு இந்த வகையில் இணைந்திருக்கிறார்கள். மட்டுமன்றி எதிர்க்கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி கூட தான் எதிரே நின்றாலும் கூட இந்த வகையிலான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. இந்தியா இந்த வகையில் செயல்படக்கூடும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? எப்போதுமே இறையாண்மை என்ற பதம் பிரயோகித்தாலும் ஒரு இனம் அளிக்கப்படும் பொழுது உலக நாடுகள் அதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக உலக நாடுகள் குரல் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடமையாகும். உலக நாடுகளின் விடுதலை போராட்ட வரலாறுகளில் கூட இது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை அரசு என்ன சொன்னாலும், இந்திய மத்திய அரசு வெளியில் என்னத்தை சொன்னாலும், தமிழக மக்களினுடைய எழுச்சி அவர்களை ஈழத்தமிழர்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இந்திய கொள்கை வகுப்பாளர்களிடம் சென்றடையும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. தமிழகத்திலே ஏற்பட்டு வருகின்ற எழுச்சி என்பது மத்திய அரசாங்கத்திலே ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்திவிடக் கூடுமோ என்று அவர்களுக்கும் தங்களுக்குமான நல்லுறவிலே அல்லது புரிந்துணர்விலே ஏதாவது அழுத்தங்களை ஏற்படுத்திவிடக் கூடுமோ என்று கொழும்பிலே ஒரு தீவிர அச்சம் காணப்படுவதாக பரவலாக தெரிவிக்கப்படுகிறது. திரு நடேசன் அவர்களே, இப்பொழுது தமிழகத்திலே ஏற்பட்டு வருகின்ற இந்த மாற்றம் அல்லது எழுச்சி என்பது விடுதலை புலிகளுடைய கைவரிசை என்று சொல்லப்படுகிறது. கொழும்பிலே இவ்வாறான குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. உங்களுடைய பார்வை என்ன? இது சிங்கள அரசு ஆதரவாளர்களின் இயலாமையை காட்டுகின்றது. அவர்களுடைய பிழையான தோற்றுப்போன அரசியல் கொள்கைகளின் பிரதிபலிப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள எழுச்சியானது உண்மை